இன்று மார்ச் மாதம் 5ஆம் தேதி திருநீற்று புதன். இந்த நாளில ஆண்டவரிடம் நாம் இந்த தவக்காலத்தில் திரும்பி வந்து ஆண்டவரோடும் நம்மோடும் நம்மை சார்ந்தவர்களோடும் உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்ள ஆண்டவரிடத்தில் அருளையும் ஆசிரியையும் இறைஞ்சி மன்றாடுவோம். பூவும் புல்லும் போல் புவியில் வாழ்ந்திடும், பூவும் புல்லும் போல் புவியில் வாழ்ந்திடும், பூவும் உதிர்ந்திடும் புல்லும் உலர்ந்திடும், பூவும் உதிர்ந்திடும் புல்லும் உலர்ந்திடும். மனிதனே நீர் மண்ணாக இருக்கின்றார், மண்ணுக்கே திரும்புவாய், மறவாதே என்றும் மறவாதே மறவாதே மனிதனே. நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்று சொல்லுகிறார் இறைவாக்கினர் யோவேல் இன்றைய முதல் வாசகத்தில். அன்பு சகோதரனே சகோதரியே, தவக்காலம் என்பது அருளின் காலம், இரக்கத்தின் காலம், மன்னிப்பின் காலம் என்றெல்லாம் சொல்வார்கள். இன்றைய முதல் வாசகத்தில் யோவேல் சொல்லுகிறார், இந்த தவக்காலம் என்பது நீங்கள் ஆண்டவரிடம் திரும்பி வருகின்ற காலமாக இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். உங்கள் உடைகளை அல்ல, இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள் என்று ஏன் யோவேல் இறைவாக்கினர் சொல்ல வேண்டும்? இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்துவிட்டு அழுது புலம்பினால் போதும், ஆடைகளை கிழித்துக் கொண்டு சாக்காலான ஆடைகளை உடுத்தினால் போதும், ஆண்டவர் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வார் என்று அவர்களாகவே எண்ணிக்கொண்டார்கள். ஆகவே தான் யோவேல் சொல்லுகிறார், ஆடைகளை அல்ல, உங்கள் இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். எதற்காக இதயத்தை கிழிக்க சொல்லுகிறார்? பழைய ஏற்பாட்டில் விவிலியத்தில் இதயம் என்பது ஒட்டுமொத்த மனிதரையும் குறிக்கின்றது. The very self of a man. எனவே இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள் என்பது நம்முடைய உள்ளார்ந்த எண்ணங்கள், ஏக்கங்கள், நம் வாழ்வின் மையமாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கிழித்துக் கொண்டு ஆண்டவரிடத்தில் திரும்பி வர யோவேல் விரும்புகிறார். ஜெபிப்போமா. அன்பு இயேசுவே, இஸ்ரேல் மக்களைப் போல ஒருவேளை நானும் சமய சடங்குகளை மட்டும் பின்பற்றி இந்த நாட்களில, குறிப்பாக இந்நாளில் ஏதோ சாம்பலை என்னுடைய நெற்றியிலே தடவி இதோ இந்த தவக்காலத்தை நான் நன்றாக தொடங்குகிறேன் என்று மட்டும் நான் நின்று விடாமல் என்னுடைய அகத்தினை உள்ளத்தினை கிழித்து கொண்டு
உம்மிடத்தில் இதோ இந்த ஊதாரி மைந்தனைப் போல அறிவு தெளிவு பெற்றவனாய் உம்மிடத்தில் திரும்பி வர என்னை ஆசீர்வதியும், மன தைரியத்தை தாரும். எல்லாமுள்ள இறைவன் இதோ இந்த ஆராதனையில கலந்து கொண்டு ஆண்டவரை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு இந்த அறிவு தெளிவை தருவாராக, ஞானத்தை தருவாராக, துணிச்சலை தருவாராக. அப்பொழுது நிச்சயம் இந்த தவக்காலம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் அருளின் காலமாக இருக்கும். May God bless you. Have a fruitful Lent.